வெல்கம் டு தமிழ் சாம்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளிவந்திருக்க பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு டீச்சிங் நான் டீச்சிங் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் டீச்சிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் அசிஸ்டன்ட், ஸ்கில்ட் அசிஸ்டன்ட், லேப் அசிஸ்டன்ட் சொல்லி வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே 10th 12th எனி டிகிரி, டிப்ளமோ, பிஜி இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் விண்ணப்பிச்சுக்கலாம். இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 19,500 71,900 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரியே 30,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லை. எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். லாஸ்ட் டேட் மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ். ஓகேங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு பார்த்திங்கன்னா பிஎஸ்ஜி பாலிடெக்னிக் காலேஜ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 3 கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது டீச்சிங், லைப்ரரியன் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. நான் டீச்சிங் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. லைப்ரரி அசிஸ்டன்ட், ஸ்கில் அசிஸ்டன்ட் கேட்டகரிலையும் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஒவ்வொரு போஸ்டிங்கும் உங்களுக்கு தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் லிங்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிறத ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் ஒரே பிடிஎஃபாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி ஒரு சாஃப்ட் காப்பியாக ரெடி பண்ணிக்கிங்க. அந்த சாஃப்ட் காப்பியை இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் ஃபார்ம் வரும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் அந்த ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மோட சாஃப்ட் காப்பியை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுற ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் பற்றி A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட், ஸ்டோர் கீப்பர், டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது. ஸோ நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் உங்களை தனித்தனியாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க இந்த ஃபார்மை தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க. இங்கே உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. இங்கே உங்களுடைய என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டு நேம், உங்களோட பெயர், தந்தை பெயர், நீங்கள் மேலே ஃபீமேலுங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், பிறந்த தேதி, வயது இதெல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. நீங்கள் திருமணம் ஆனவராக ஆகாதவராங்கிறத ஃபில் பண்ணுங்கள். உங்களோட கம்யூனிட்டி என்னவோ அதை டிக் பண்ணிவிட்டு உங்களுடைய கல்வி தகுதிகள் பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துடணும். ஓகேங்களா. என்ன படிப்பு படிச்சிங்க, என்ன பட்டம் அல்லது என்ன பட்டயம் படிச்சிங்க, அதாவது டிகிரியா, டிப்ளமோவா, இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதோட டீட்டெயில்ஸு, எந்த ஸ்கூல் அல்லது காலேஜு, எவ்வளோ மார்க் வாங்கினீங்க, எப்போ பாஸ் பண்ணீங்க, அதோட மாதம், ஆண்டு இதெல்லாமே இங்கே ஃபில் பண்ணி கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதோட டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணிக்கணும். எங்கே ஒர்க் பண்ணீங்க, அதோட நிறுவனத்தோட, அதாவது அந்த போஸ்ட்டோட நேம், எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிங்களோ அந்த ஆர்கனைசேஷனோட நேம், அதே மாதிரி எந்த வருஷத்துல எந்த வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, டோட்டல் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எல்லாமே ஃபில் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா என்ன பதவியில் இருக்கீங்க, என்ன சம்பளம் வாங்குறீங்கிறத ஃபில் பண்ணணும். இந்த ஒர்க்குக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா எப்போ ஜாயின் பண்ணுவீங்கிறதையும் ஒரு டேட் நீங்கள் தரணும். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், லாஸ்ட்டாக ரெனுவல் பண்ண டேட்டு கொடுங்க. ஏதாவது அதர் ரெலவென்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அதை இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே சிக்னேச்சர் போட்டு இடம், தேதி ஃபில் பண்ணிடுங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி ஸ்கேன் பண்ணி அவங்க சொல்லியிருக்க கூகுள் ஃபார்மில் போய்ட்டு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா.
ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு 3 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 19,500 76,900 வரைக்கும் சேலரி இருக்கும். ஸோ இந்த சேலரியோட அலவன்சஸ்லாம் சேர்த்து 30,000க்கு மேலே உங்களுக்கு சம்பளம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2026 அந்த டேட் படி SC ST SCAவாக இருந்தால் 37 வயது வரைக்கும் இருக்கவங்களும், MBC BC DNC BCM எல்லாமே 34 வயது வரைக்கும் இருக்கவங்களும், இவங்களை தவிர்த்த மற்றவங்க அதர்ஸ் கேட்டகரியில் வர்றவங்க எல்லாமே 32 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து ஸ்டோர் கீப்பர் போஸ்ட்டு சேம் சேலரி தான். 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 10th பாஸ் பண்ணாலே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா MBC BC DNC BCM இவங்களுக்கு 34 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து டைப்பிஸ்ட் கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. சேம் சேலரி சொல்லியிருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட டைப்பிங் எக்ஸாமினேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சீனியர் கிரேடு முடிச்சிருக்கணும், அல்லது தமிழில் சீனியர் கிரேடு இங்கிலீஷில் ஜூனியர் கிரேடு முடிச்சிருக்கணும், அல்லது தமிழில் ஜூனியர் கிரேடு இங்கிலீஷில் ஜூனியர் கிரேடு இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அதோட கம்ப்யூட்டர் கோர்ஸ் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் SC ST SCA டெஸ்டிடியூட் விடோஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 37 வயது வரைக்கும் இருக்கவங்களும், MBC DNC BCM இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 34 வயது வரைக்கும் இருக்கவங்களும், அதர்ஸ் கேட்டகரியில் இருக்கவங்க 32 வயது வரைக்கும் இருக்கவங்களும் எலிஜிபிள். இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் படித்து பார்த்துருங்க. இது பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்க கூட சொல்லியிருக்க மாதிரி கூகுள் ஃபார்மில் சப்மிட் பண்ணுறதுக்கு மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஓகேங்களா. அடுத்த போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேபரேட்டரி அசிஸ்டன்ட், ஸ்கில் அசிஸ்டன்ட் கிரேட் 2 போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்க மாதிரி கூகுள் ஃபார்மில் சப்மிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்கில்ட் அசிஸ்டன்ட் கிரேட் 2 போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் 3 வேக்கன்சிஸ் இருக்குது. 19,500 76,900 வரைக்கும் சேலரி. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க சொல்லியிருக்க ரெலவெண்ட் ட்ரேடில் ரெலவெண்ட் கேட்டகரியில் நீங்கள் ITI முடிச்சிருந்தா எலிஜிபிள், அல்லது நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் எலிஜிபிள், அல்லது நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் SC ST SCA இவங்கெல்லாம் 41 வயது வரைக்கும் இருக்கவங்களும், MBC BC DNC BCM இவங்கெல்லாம் 36 வயது வரைக்கும் இருக்கவங்களும், அதர்ஸ் கேட்டகரியில் இருக்கவங்க 36 வயது வரைக்கும் இருக்கவங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லேபரேட்டரி அசிஸ்டன்ட். ஓகேங்களா. இந்த போஸ்ட்டுக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. 19,500 71,900 வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பே இருக்கும். அவங்க சொல்லியிருக்கேன் இந்த ட்ரேடில் நீங்கள் ITI முடிச்சிருந்தா எலிஜிபிள், NTC சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் எலிஜிபிள், அல்லது அப்ரெண்டிஸ்ஷிப் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள் தான். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் SC ST SCA டெஸ்டிடியூட் விடோஸ்லாம் 41 வயது வரைக்கும் இருக்கவங்களும், MBC BC DNC BCMலாம் 36 வயது வரைக்கும், அதர்ஸ் கேட்டகரியில் இருக்கவங்களும் 36 வயது வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்குமே இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அவங்க சொல்லியிருக்க கூகுள் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்கு மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. டீட்டெயில்டாக அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா லெக்சரர் லைப்ரரி போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்க மாதிரி தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி கூகுள் ஃபார்மில் போய்ட்டு நீங்கள் சப்மிஷன் பண்ணணும். ஓகேங்களா. இதுதான் நோட்டிஃபிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கு, டிசைன் அண்ட் டிராஃப்டிங்கு, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரியை பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்டிங்ஸுமே, அதாவது லெக்சரர் கேட்டகரியில் வர எல்லா போஸ்டிங்ஸுமே 56,100 அல்லது 57,700 சேலரியாக இருக்கும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2026 அந்த டேட் படி 59 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். ஓகேங்களா. ஸோ கம்யூனிட்டி வாரியான ரிசர்வேஷனுமே இங்கே சொல்லியிருக்காங்க. டீட்டெயில்டாக செக் பண்ணி பாருங்கள். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் BE அல்லது BTech அல்லது BSCயில் ரெலவெண்ட் டிசிப்ளினில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அல்லது பேச்சுலர் டிகிரி அண்ட் மாஸ்டர் டிகிரி ரெலவெண்ட் டிசிப்ளினில் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 1 வேக்கன்சிஸ், ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. சேம் சேலரி, சேம் ஏஜ் லிமிட் தான். ஓகேங்களா. 59 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். மாஸ்டர் டிகிரியில் ரெலவெண்ட் சப்ஜெக்டில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் எலிஜிபிள், அல்லது மாஸ்டர் டிகிரி வித் ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் NET அதாவது நெட் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணியிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து லைப்ரரி கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. ஜென்ரல் கேட்டகரிக்கு 59 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் லைப்ரரி சயின்ஸோ, இன்ஃபர்மேஷன் சயின்ஸோ, டாக்குமெண்டேஷன் சயின்ஸோ முடிச்சிருந்தால் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க.
அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ப்ரொஃபஷனல் டிகிரி முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். அதே மாதிரி அவங்க சொல்லக்கூடிய நேஷ்னல் லெவல் டெஸ்ட் வந்து குவாலிஃபை பண்ணியிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் அவங்க சொல்லியிருக்க கேட்டகரியில் கோர்ஸ் முடிச்சுட்டு நேஷ்னல் லெவல் டெஸ்ட் வந்து நீங்கள் குவாலிஃபை பண்ணியிருக்கணும். அல்லது நீங்கள் மாஸ்டர் டிகிரி வித் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் தான். அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கிளியர் பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் சொந்த செலவில் தான் வந்துட்டு போகணுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஆன்லைனில் வந்து சப்மிஷன் பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட் மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது ஒரு பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா PSG பாலிடெக்னிக் காலேஜ் கோயம்புத்தூர். ஸோ இங்கே தான் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.